அந்த ஆப்பில் இருந்தான், இந்த ஆப்பில் இருந்தான், இப்போ இந்த ஆப்லேயே வந்துட்டான். ஸோ இது என்ன அது அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான பெஸ்ட்டான ஆப்ஷன் ஓகேவா இது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். அதனால் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன ஏது டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பையன் இருப்பாப்புல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வந்துட்டார். ஃபேஸ்புக் வந்துட்டார், இன்ஸ்டாகிராமில் வந்துட்டார். மெட்டா கீழே இருக்க எல்லா ஆப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஏஐ கொண்டு வந்துட்டாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, இவர் வந்து ஏஐ தான். ஸோ இவரை வச்சு நம்ம நிறையா விஷயம் பண்ண முடியும். ஸோ நிறைய விஷயத்தில் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். ஸோ இவரை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க எனக்குள்ளே. இவரால் என்னென்னலாம் பண்ணுவார், ஸோ அதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்துக்கங்க தேவைன்னா. இப்போது ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவர்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கவிதை வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கலாம். எல்லாமே ஃபுல்லாக டெக்ஸ்ட்டு மாதிரிக்கு மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். நீங்கள் ஃபோட்டோ, ஆடியோ, வீடியோ இந்த மாதிரி வாங்க முடியாது. ஒன்லி டெக்ஸ்ட்டு ரிலேட்டடாக மட்டும்தான் நீங்கள் இதுகிட்ட கேட்டு வாங்க முடியும். ஸோ ஓகேவா, இப்போது நம்ம ஜஸ்ட்டு ஹாய் அப்படின்ற மாதிரி போடுவோம். ஓகே, ஹாய் போட்டாச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா என் நேம் என்னன்னு கேட்டேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேம் தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிக்கு எனக்கு வந்து டெக்ஸ்ட்டில் சொல்லிச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு மை நேம் இஸ் பார்த்திபன் அப்படின்ற மாதிரிக்கு நான் சென்ட் பண்ணேன்னா, ஸோ அதுக்கப்புறமா இது என் நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கிருச்சு. ஸோ அதே மாதிரிக்கே உங்கள் நேமை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஏஐட்ட சொல்லிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணாலும் உங்கள் நேமை மென்ஷன் பண்ணி தான் உங்கள்கிட்ட பேசும். ஹாய் பார்த்திபன், ஹவ் ஆர் யூ, இந்த மாதிரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேம் மென்ஷன் ஆகி வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் வரப்பே மை நேம் இஸ் பார்த்திபன், அப்படி இல்லாட்டி உங்கள் நேம் என்னவோ, ஸோ மை நேம் இஸ் முத்துக்குமார் அந்த மாதிரிக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேமை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அதோட மெமரியில் அதை வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மெசேஜ் பண்ணுறப்ப ஹாய் முத்துக்குமார், குட் மார்னிங் அந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு தான் இது வந்து மோஸ்ட்லி யூஸ் ஆகுது. ஓகேவா, இப்போது ஓகே, இப்போது அது ஒரு வெல்கம் மெசேஜ் கொடுத்துருக்கா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுகிட்ட நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் போயம் வேணும்னாலும் கேட்டுக்கலாம், இங்கிலீஷ் கொயட் கேட்டுக்கலாம், டெக்ஸ்ட்டு ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஹேஷ்டேக் அந்த மாதிரி கேட்டுக்கலாம். அப்போ இல்லாட்டி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும்னா அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அது வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சம்மரி மட்டும் கொடுத்திங்கன்னா போதும். ஸோ அது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், என்ன கேட்கலாம், ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவரை பற்றி கேட்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ வெயிட் பண்ணுங்கள், நம்ம மெசேஜ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரோஸை பற்றி கேட்டிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லுது பார்த்திங்களா, இந்த மாதிரிக்கு தான். ஸோ ரோஸில் என்னென்ன கலர்லாம் இருக்குது, ஸோ அது ரிலேட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய விஷயம் கேட்டுக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறையாவது தெரிஞ்சுக்க முடியும். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க. இதே மாதிரி தான் நான் கேட்டிருக்கேன் பார்த்திங்களா, அபவுட் ஃப்ளவர் ஆஃப் ரோஸை பற்றி எனக்கு சொல்லு, இந்த மாதிரிக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரிக்கே நீங்கள் ஏதாவது ஒரு பெர்சனை பற்றி கூட கேட்கலாம். அது அந்த பெர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நெட்டில் இருக்கிற ஒரு பெர்சனாக இருந்தாருன்னா அவரை பற்றி வரும். இப்போது விஜய், அஜித் அவங்கள பற்றிலாம் கூட கேட்கலாம். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அபவுட் விஜய் அந்த மாதிரிக்கெல்லாம் போட்டிங்கன்னா அவரை பற்றின ஒரு ஸ்மால் ஹிஸ்ட்ரி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் யாருக்காவது ஒரு மெசேஜ் அதை டைப் பண்ணி ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்கன்னா ஸோ அதுக்கு கூட நீங்கள் டவுட்டை டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா அதுக்கு ஆன்சர் கொடுக்கும். அந்த ஆன்சரை டக்குன்னு காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரிக்கே பல விஷயத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சேட்டிங்கும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாய் அப்படின்னு மட்டும் ஜஸ்ட்டு போடுவோம். ஹாய்ன்னு போட்டால் ஸோ அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாய் பார்த்திபன், இந்த மாதிரிக்கே நீங்கள் ரோஸை பற்றி கேட்டிங்க, வேறு ஏதாவது வேணுமா, வேறு ஏதாவது பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அந்த மாதிரி கேட்கும். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டு நம்ம பண்ணுறோம்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பும் அது கனெக்ட் பண்ணி தான் உங்கள்கிட்ட கேட்கும். ஸோ இப்போ ரோஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா அந்த மாதிரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ இதோட அப்டேட் கொஞ்சம் நல்லாவே இருக்குது நான் யூஸ் பண்ண வரைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஹவ் ஆர் யூன்னு கூட போகிறேன் பாருங்களேன். ஹவ் ஆர் யூ, இப்போ ஹவ் ஆர் யூன்னு கொடுக்குறோம். ஸோ கொடுக்குறப்ப அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹவ் அபவுட் யூ, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றதை பற்றி கேட்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் டைப் பண்ணி
ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணலாம். அதே மாதிரிக்கே நீங்கள் இங்கிலீஷில் நல்லா பிரில்லியண்ட் ஆகணும், ஒரு இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி இங்கிலீஷில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் பழகிக்கலாம். ஸோ ஓகேவா, இது நிறையா விதத்தில் யூஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்போம். வாட் இஸ் யுவர் நேம், ஓகேவா, வாட் இஸ் யுவர் நேம்னு கொடுத்தாச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ மெட்டா ஏஏ. ஸோ இந்த மாதிரிக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுமான்னு கேட்கும். ஓகேவா, இதோட ஆப்ரேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்படி ஃபீட்பேக் கொடுக்குறப்ப ஸோ அவங்க டெவலப்பர் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ ஓகே, அதனால் கொடுத்துருங்க. ஸோ தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா எமோஜியும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு எமோஜியை சென்ட் பண்ணுறேன். இப்போது அதை சென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி இது என்ன எமோஜியோட பேர் என்ன, ஸோ அதை பற்றி இங்கே வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபீலிங் ஹாப்பி அண்டு எக்ஸைட்டடுன்ற மாதிரிக்கு இந்த எமோஜிக்கு என்ன நேம், அதே மாதிரிக்கு இது எதுக்கெல்லாம் அனுப்பலாம் அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரிக்கு இங்கே வந்துடும். நல்லா இருக்குல்ல? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனே உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு டைமு உங்களோட வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு பாருங்கள். சில பேர்த்துக்கு இந்த ஆப்ஷன் வந்துருச்சு, சில பேர்த்துக்கு இன்னும் வராமல் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது என்னோட செகண்ட் வாட்ஸ்அப், ஓகேவா, செகண்ட் வாட்ஸ்அப்பில் வந்துருக்கு. என்னோட ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் இன்னும் இந்த ஆப்ஷன் வரல. சில வாட்ஸ்அப்புக்கு இன்னும் வராமல் இருக்குது, ஓகேவா. ஸோ கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ வந்தால் யூஸ் பண்ணுங்கள், வரலாட்டி வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பார்த்துருப்பீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஸோ இந்த மெட்டா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எல்லா ஆப்புக்குமே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமுக்கு வந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்புக்கும் வந்துருச்சு. இது ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அதை யூஸ் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இங்கிலீஷ்லேயே பேசுவாருன்னா அவருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கவிதைகளை அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்காக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா, பாய்.